வணக்கம். வட சென்னை பகுதியில் சின்ன ஸ்டான்லி என்று அழைக்கப்படுகிற இந்த பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல், தண்டையார்பேட் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டலில் இன்று பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக டயாலிசிஸ் மிஷன்ஸ் 6 டயாலிசிஸ் மிஷன்ஸ் இன்றைக்கி இனாகரேட் பண்ணியிருக்கோம். நானும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும், மாண்புமிகு நிதியமைச்சருடைய சொந்த தொகுதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையில் இந்த 6 டயாலிசிஸ் மிஷனை நாங்கள் மக்கள் பயன்பாட்டுக்காக இன்றைக்கி இனாகரேட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் அதோட ப்ரிவலன்ஸ் இப்போ இந்தியாவில் மட்டும் 14% இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 14 to 16% மக்கள் இந்த க்ரானிக் நாள்பட்ட சிறுநீரக வியாதினால் அவதிப்பட்டு அவங்களுக்கு இந்த டயாலிசிஸ் சேவை தேவைப்படுறதா இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் அவங்க டயாலிசிஸ் பண்ணணும். வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ண ஒரு தேவை இருக்குது. இப்போ மொத்தம் நம்ம அரசு மருத்துவமனையில் மட்டும் 1397 டயாலிசிஸ் மிஷன்ஸ் நம்ம இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக 15,000 இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் டயாலிசிஸ் சேவையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அரசு கவர்மெண்ட்டில் மட்டும் ஒரு 4,000, மீதி தனியாரில் தான் 11,000 தனியார் மருத்துவமனை ஃபெசிலிட்டிஸில் தான் அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் டயாலிசிஸ் சேவை இன்னும் நிறைய தேவைப்படுது. அதற்காக தான் நம்ம இந்த மாதிரி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக நிறைய பேர் இப்போ முன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சைதாப்பேட்டில் கூட இப்போ ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு டயாலிசிஸ் சேவை மையம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதற்கடுத்து இப்போ தண்டையார்பேட்டில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கல்வித்துறையில் நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம டொனேஷன்ஸ் மக்கள்கிட்டருந்து, நிறைய கார்ப்பரேட்ஸ்லேருந்து, பொதுமக்கள்கிட்டருந்து இந்த டொனேஷன்ஸ் நம்ம அரசு கல்வித்துறைக்கு நம்ம டொனேஷன்ஸ் பெறப்பட்டு அதன் மூலமாக பள்ளிக்கல்வித்துறையில் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி விரைவில் ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் நம்ம தமிழக அரசு சார்பில் ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதன் மூலமாக ப்ரைவேட் செக்டர்ஸ், நிறைய கார்ப்பரேட்ஸ் இல்லை பொதுமக்களும் அந்த ஃபவுண்டேஷனில் டொனேட் பண்ணால் நம்ம எந்தெந்த அரசு மருத்துவமனையில் நிறைய தேவைகள் இருக்குது. இந்த டயாலிசிஸ் மட்டும் இல்லை, நிறையா சிகிச்சை, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்குயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் இவங்க மூலமாக இன்னும் நம்ம அரசு மருத்துவ சேவையை இன்னும் மேம்படுத்தணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நாள்பட்ட கிட்னி டிசீஸ்னால் அவதிப்பட்டவங்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கணும்னா அது டிரான்ஸ்பிளான்ட் தான். இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நம்ம ஒரு டிரான்ஸ்டான் ஒரு அத்தாரிட்டி இருக்குது. நம்ம வெளிப்படைத்தன்மையாக பண்ணணும் தான் அந்த டிரான்ஸ்டான் அத்தாரிட்டி இருக்குது. டிரான்ஸ்டான் மூலமாக பதிவு செய்யப்பட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற மொத்த நோயாளிகளோட எண்ணிக்கை 9,400. அதில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக மட்டும் பதிவு செய்யப்பட்ட மக்கள் 8,391 மக்கள் இப்போ இந்த பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த டிசீஸ் டோனார் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்ங்கிற அந்த திட்டத்தில் 8,391 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. சார், வட சென்னையில் ஏழ்மையான மக்கள் குடியிருக்கிறாங்க சார். அவங்க அரசு மருத்துவமனை தான் நாடி இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது மக்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா டீனோ ஆர்எஃப்ஓ அதுக்கு உண்டான பிடபிள்யூடிக்கு சொல்கிறாங்க. பிடபிள்யூடி சிவில், பிடபிள்யூடி எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட், ஸ்டான்லியாக இருந்தாலும் சரி, சின்ன ஸ்டான்லியாக இருந்தாலும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு பில்டிங் கட்டினாங்க. இன்னும் மேலே தான் அங்கே தண்ணி ஊற்றி ஸ்டான்லியில் அது பழுதாகிட்டே இருக்குது. கீழே ஸ்டான்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளே காலை கழிச்சுட்டு ஸ்டான்லியிலே ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ நடவடிக்கை இல்லை. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறது ஒன்று தான், தலைமை சரியாக இருந்தால் கண்டிப்பாக கீழே இருக்கிற அனைத்து அதிகாரிகளும் சரி, ஊழியர்களும் சரி சரியாக இருப்பாங்க. இப்போ தான் படிப்படியாக நாங்கள் எல்லாம் சரி செஞ்சிட்ருக்கோம். விரைவில் இந்த மாதிரி அனைத்து மருத்துவமனை மட்டுமல்ல, அனைத்து அரசு துறை சார்ந்த கட்டிடங்களும் சரி, நிர்வாகமும் சரி படிப்படியாக சீராகும். எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி, ஆய்வில் பண்ணாங்க. எவ்வளோ பேர் வராங்க, அதிகமான ட்ரீட்மெண்ட் வர வைக்கிறதுக்கான நடவடிக்கை தோராயமாக ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 700 பேர் இங்கே புறநோயாளிகள் வராங்க. அதில் ஓல்டு பேஷண்ட்ஸ் மட்டும் ஒரு 250 வராங்க, மீதி நியூ பேஷண்ட்ஸ் வராங்க. அதனால் இந்த தண்டையார்பேட்டை சின்ன ஸ்டான்லிக்கும் இங்கே தேவையான டாக்டர்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க.
அதுவும் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்டு அந்த இன்னும் ஸ்பெஷலிஸ்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இங்கே தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும் நாங்கள் பேசி ஒரு நல்ல முடிவு. சார் இப்போ ஆய்வு பண்ணீங்க, ஆய்வு பண்ணி பில்டிங்லாம் வந்து கட்டிடலாம் மிஸ்ஸெல்லாம் விட்டுருக்கு, அது எப்போ சார் சீர் செய்ய பண்ணுவீங்க? அதான் உங்கள் முன்னாடி தான் நாங்கள் பிடபிள்யூட்ட பேசியிருக்கோம். விரைவில் அதை சீர் செய்ய சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். சார் எம்எல்ஏ சாரும் இருக்கார், கண்டிப்பாக அவர் மானிட்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். சார், பீட்டர் பாலோட கம்பெனியில் இன்னைக்கு ஒரு பெண் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உயிரிழந்திருக்காங்க. மேற்கொண்டு நம்ம ஆர்கே நகர் தொகுதியிலையும் அவருக்கு இது இருக்குது, குடோன் இருக்குது, அங்கேயும் ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க. கன்சர்ன்ட் மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸு அவங்க கண்டிப்பாக எம்எஸ்எல்இ அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அந்த ஆய்வு எடுத்து பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து அதுக்கு காசிமேடு பீச் கிட்டே இருக்கிறது தானே, அது கண்டிப்பாக அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது.